கண பவசரி ரி பிண பவ சரவண வீரா நமோ நம பவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவர்க முருகா முருகா தவம் புரிவதில் உங்கள் மனம் ஒன்றுபடட்டும், தியானம் தொடரட்டும். பிரம்மதேவன் மனம் கனிந்து உங்களுக்கு அருள் புரியும் வரையில் உங்கள் தவம் தொடரட்டும். ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 ஓம் பிரம்மதேவாய. ஓம் பிரம்மதேவாய நமஹ. பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் முருகா, ஏன் உன்னால் முழுமையாக தியானத்தில் ஈடுபட முடியவில்லை? எது உனக்கு தொல்லை தருகிறது? தெரியவில்லை அம்மா. என் மனம் தியானத்தில் ஒன்றிட மறுக்கிறது. நீங்கள் சொன்னது போல் அது ஆத்மாவின் செயலாக இருக்கலாம். அது உன்னை என்ன செய்கிறது? நான் எங்கு தோன்றினேனோ அங்கு என்னை அழைத்துச் செல்கிறது. வா, வந்து பார். இதுதான் நீ தோன்றிய சரவண பொய்கை. இங்குதான் உன் கார்த்திகை மாதர்கள் ஆசிரமம் அமைத்து உன்னை வளர்த்தார்கள். இதோ இந்த இடத்தில்தான் பயிற்சி கூடம் அமைத்து உனக்கு ஆயுத பயிற்சி அளித்தார்கள் என்று சுட்டி காட்டுகிறது. இதோ இப்போது என் பெயர் சூட்டு விழாவை காண்கிறேன். அதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் பானுகோபன் சூரியனையே அபகரித்து கொண்டு செல்கிறான். நானே ஒளி கொடுத்து சூரியனாக மாறுகிறேன். இப்போது அந்த பானுகோபன் அக்னி அஸ்திரத்தை ஏவுகிறான். நான் இந்திர தனுசில் வாசுகியை பூட்டி மேகாஸ்திரம் தொடுக்கிறேன். அம்மா, இதையெல்லாம் விட இன்னொரு கேள்வி என் மனதில் ஓங்கி ஒலிக்கிறது. அதற்கு விடை தெரியாமல் என்னால் தியானத்தில் ஈடுபட முடியவில்லை. கேள் முருகா, சில கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்கும். சிலவற்றுக்கு பதில் இருந்தாலும் சொல்ல முடியாத நிலை இருக்கும். சிலவற்றுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்படும். இப்பொழுது என் கேள்வி இதுதான். தேவர்கள் செய்த தவறுதான் என்ன? அதற்கு அவர்கள்
எந்த வகையில் தண்டனையை அனுபவிக்கிறார்கள்? முருகா, இந்த கேள்விக்கான விடை என்றோ ஒரு நாள் உனக்கு தெரியத்தான் வேண்டும். இன்றே அதன் உண்மைகளை சொல்வதன் மூலம் உன் மனம் அமைதியடையும் என்றால் நான் இப்பொழுதே கூறுகிறேன். இப்போது நான் சொல்லப் போவது என் முற்பிறப்பின் வரலாறு. என்ன முற்பிறப்பா? நான் முற்பிறப்பில் தட்ச பிரஜாபதிக்கு மகளாக பிறந்தேன். அதனால் என் பெயர் தாட்சாயினி என்றே விளங்கியது. அந்த பிறவியின் போதுதான் இந்த தேவர்கள் பெரும் தவறு செய்தார்கள். ஏன், நான் கூட ஒரு தவறு செய்தேன். அது எப்படி சாத்தியம்? தாங்கள் எவ்வாறு தவறிழைக்க முடியும்? யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தவறிழைக்க கூடும். அதை உணர்ந்து தவறை ஒப்புக்கொண்டு அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம். அதை விடுத்து நான் தவறே செய்யாதவன் என்று ஒருவன் எப்போது நினைக்கிறானோ அப்போதே அவனுக்கு ஆபத்து தொடங்கிவிடும். யார் அப்படி நினைத்து கொண்டார்? என் தந்தை தட்ச பிரஜாபதி பிரம்மதேவனின் மகனாக பிறந்த அவர் உலகத்தையும் ஆளும் வலிமை பெற்றவராக விளங்கினார். அதன் காரணமாக ஏற்பட்ட அகந்தையால் பெரும் தவறிழைத்தார். தாம் செய்தது தவறு என்றே அவர் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் எந்த பிராயச்சித்தமும் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக மறுத்துவிட்டார். அப்படி அவர் என்னதான் தவறு செய்தார்? தவம் செய்து தாம் பெற்ற வர பலத்தால் தேவர்கள் அனைவரையும் தனக்கு கட்டுப்பட்டு வாழும்படி செய்தார். தன் தந்தையான பிரம்ம தேவரையே தான் அழைக்கும் நேரத்தில் வந்து தான் கூறுவதை நிறைவேற்ற வேண்டும் என நியமித்தார். திருமால் தனக்கு பாட்டனாராவதால் நாள்தோறும் அவருக்கு ஆசி வழங்கிவிட்டு போக வேண்டும் என்று கூறினார். அவர்களும் வேறு வழியின்றி அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி திருமூர்த்திகளில் இருமூர்த்தியை தன் நாணைக்கு கட்டுப்பட்டு நடக்கும்படி செய்துவிட்டதால் மிஞ்சியுள்ள ஒரு மூர்த்தியான பரமசிவனையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைத்தார். ஈசனை தனக்கு மருமகனாக்கிக் கொண்டால் தன்னை வணங்கித்தானே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டார். அதற்காகவே என்னை மகளாக பெற வேண்டும் என்று தவம் புரிந்தார். யமுனா நதியில் என்னை கண்டெடுத்து நதிக்கரைக்கு கொண்டு வந்த என் தந்தை எனக்கு சதி என்று பெயரிட்டு வளர்த்தார். ஆனால் அவரின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பதை உணர்ந்து தட்சன் மகளான என்னை தாட்சாயினி என்றே எல்லோரும் அழைத்தார்கள். சில காலத்திற்கு பின் அவருக்கு பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டன. ஈசன் தன்னை மதிக்கவில்லை என்பதால் தனக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கெல்லாம் ஈசனே காரணம் என்று நினைக்கத் தொடங்கினார். காரணமே இல்லாமல் ஈசன் மீது கடும் கோபம் கொண்டார். இந்த நிலையில் என் திருமண பேச்சு தொடங்கியது. நான் ஈசனை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டேன். அதனால் வேறு வழியின்றி அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் என்னம்மா? எங்கள் திருமண நாள் வந்தது. ஆனால் உன் தந்தையோ வரவில்லை. என் தந்தையான தட்ச பிரஜாபதி மீது கொண்ட கோபத்தின் காரணமாக அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக என் சுவாமி வராமல் நின்றுவிட்டார். அதனால் ஏற்பட்ட கோபத்தால் என் தந்தை தட்ச பிரஜாபதி கொதித்து போனார். அந்த நிலையில் நான் சிவத்தை அடைய தவத்தை தொடங்கினேன். அதைக் கண்டு என் தந்தையின் கோபம் அதிகமானது. அவசரமாக தன் அரசவையை கூட்டினார். யார் அந்த ஈசன்? என் மகளை மணக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? என் மகள் தாட்சாயணி விரும்பினாள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் திருமணத்திற்கு நான் சம்மதித்தேன்.
ஆனால் அந்த சுடலையாண்டி அரசகுமாரியை மணக்க தனக்கு அருகதை இல்லையோ என்று மணமேடைக்கு வராமல் இருந்து என்னை அவமதித்து விட்டான். சகல லோகங்களும் பணியும் சக்கரவர்த்தி தக்ஷ பிரஜாபதியை கபால ஓட்டை ஏந்திக் கொண்டு பிக்ஷாந்தேகி என்று தெரியும் ஒரு பரதேசி அலட்சியப்படுத்தி விட்டான். என்ன இப்படி ஏதும் பேசாமல் அமர்ந்திருக்கிறீர்கள்? ஈசன் மணமேடைக்கு வராமல் என்னை அவமதித்தது உங்களுக்கு தெரியாதா? தேவேந்திரா, உன்னைத்தான் கேட்கிறேன். எனக்கும் மற்றுமுள்ள திசை காவலர்களுக்கும் எப்படி தெரியாமல் போகும்? நாங்கள் அனைவரும் தங்கள் மகளின் திருமணத்திற்கு வருகை தந்தது எங்கள் பாக்கியம் என்றல்லவா கருதுகிறோம். ஆனால் என் மகளை மணக்கும் பாக்கியம் அந்த சிவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. இனி அவன் இங்கு வந்து மன்றாடினாலும் என் மகளை தரமாட்டேன். தாங்கள் கூறினால் அது சரியே. அகத்தியரே, சப்த ரிஷிகளின் தலைவரே, நீரும் அங்கு நிகழ்ந்ததை பார்த்தீர்கள் அல்லவா? கைலாய வாசன் தாட்சாயணியை கைப்பிடிக்கப் போவதை காண முடியாமல் போனது என்று வருந்தியவர்களில் நானும் ஒருவனாவேன். இத்தகைய அவமானத்தை ஏற்படுத்திய சிவனுக்கு நான் பாடம் புகட்டியே தீர்வேன். இந்த க்ஷணத்திலிருந்து நீங்கள் தெய்வம் என்று சொல்லுகின்ற சிவனுக்கு மட்டுமல்ல, வேறு எந்த தெய்வத்திற்கும் யாரும் எந்த யாகமும் நடத்தக்கூடாது. அது மட்டுமல்ல, ஹோமங்கள் வளர்ப்பது, பூஜை புனஸ்காரங்கள் செய்வது அனைத்திற்கும் தடை விதித்து ஆணை பிறப்பிக்கிறேன். பிரஜாபதி தக்ஷரே, நான் இதை பற்றி எவரிடமும் விவாதிக்க தயாராக இல்லை. என் ஆணையை ஏற்க மறுக்கும் தேவர்கள் யாராயினும் அவர்கள் பதவியை இழக்க நேரிடும். நினைவிருக்கட்டும், என் ஆணைக்கு மாறாக எவர் நடந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவரது உருவ திருமேனியான சிவலிங்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று பூமியிலிருந்து வேரோடு பறித்து வீசி எறியும்படி ஆணையிட்டார். இதென்ன அராஜகம்? அதற்கு காரணம் அவருக்கிருந்த அதிகார பலம். நான் அகிலம் அனைத்தையும் அடக்கி ஆள்கிறேன் என்ற அகங்காரம். அதன் பிறகு என்ன நடந்தது? முடியாது. மணியை விட்டு ஒலி எப்படி விலக முடியும்? மலரை விட்டு மனம் எப்படி விலக முடியும்? சிவத்தை விடுத்து இந்த சக்தி விலகுவது என்பது எப்படி முடியும்? ஏன் ஏன் முடியாது? தாதிகளே, இப்பொழுதே தாட்சாயினியை இழுத்துச் செல்லுங்கள். இல்லை, முடியாது. விட்டு விடுங்கள், என்னை விடுங்கள். வீரர்களே, அந்த கல்லை அப்புறப்படுத்தி வீசி எறியுங்கள். வேண்டாம், என் சுவாமியை விட்டு விடுங்கள். வேண்டாம், வேண்டாம், என் சுவாமியை என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள். உமையவளே, நீ உன் கண்ணீரால் அஞ்சலி செய்த பிறகும் நான் வராமல் இருப்பேனா?
என்னை எப்போது அழைத்துச் செல்வீர்கள்? நீ என்னுடன் வருவதற்குரிய நேரம் வந்துவிட்டது. இப்போதே அழைத்துச் செல்கிறேன். இந்த தட்சனின் மகளை அவன் கண் முன்னரே கவர்ந்து செல்கிறாயா? எப்படி இங்கிருந்து செல்கிறாய் என்று பார்க்கிறேன். ஆஹா, தந்தையார் சரியான தருணத்தில் வந்து தங்களை அழைத்துச் சென்று விட்டார் இல்லையா அம்மா? ஆம் கண்ணே, அன்றுதான் நான் அம்பிகை என்பதை அரண்மனையில் உள்ளவர்கள் உணர்ந்தார்கள். சிவசக்தி சங்கமத்தை எவராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டார்கள். சர்வேஸ்வரரோடு இந்த சக்தி கைலாயத்திற்கு சென்று விட்டாள். அதற்கு பிறகாவது தங்கள் தந்தை தட்சர் தன்னை மாற்றிக்கொண்டாரா? இல்லை. வேம்பின் கசப்பும் பாம்பின் நஞ்சும் ஒருபோதும் மாறாது என்பார்கள். தட்சனின் வஞ்ச முகமும் அப்படித்தான். ஈசனுக்கு ஆவிர்வாகம் தராமலேயே யாகத்தை நடத்த முடியும் என்று காட்ட தானே ஒரு யாகத்தை நடத்தினார். அது தட்ச யக்ஞம் என்றே அழைக்கப்பட்டது. அப்படியென்றால் அந்த யாகத்திற்கு தந்தைக்கு அழைப்பு அனுப்பி இருக்க மாட்டாரே? அவருக்கு மட்டுமல்ல, என்னவர் அழைத்த உடனே நான் மறுப்பு சொல்லாமல் அவரோடு புறப்பட்டு கைலாயத்திற்கு சென்று விட்டேன் அல்லவா? அதனால் என்னையும் அழைக்கவில்லை. அம்மா, அது எப்படி நடந்தது? யாகங்களுக்கு அதிபதி ஈசனார் என்று அறிந்தும் அவரை அழைக்காத யாகத்திற்கு அத்தனை பேரும் எப்படி சென்றார்கள்? சிவம் இல்லாத யாகத்திற்கு எவரும் வரமாட்டோம் என்று ஏன் கூறவில்லை? இது மாபெரும் தவறல்லவா? இதற்கே இப்படி கூறுகிறாயே, அதே தவறை நானும் செய்தேன் என்றால் என்ன கூறுவாய்? என்னம்மா கூறுகிறீர்கள்? என் கணவரை பழித்து பேசிய உன் வார்த்தைகள் என்னை தீயாய் சுட்டு விட்டன. அதனால் இந்த தீ ஜுவாலையில் என்னை நானே எரித்துக் கொள்ள தீர்மானித்து விட்டேன். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. அதே தவறை நானும் செய்தேன் என்றால் என்ன கூறுவாய்? என்னம்மா கூறுகிறீர்கள்? ஆம் கண்ணே, பிறந்த வீட்டு பாசம் என் கண்ணை மறைத்தது. என் தந்தை நடத்தும் யாகத்திற்கு நான் சென்றே தீர வேண்டும் என்று உன் தந்தையிடம் வாதாடினேன். தேவி, என்னை அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே என்னை அழைக்காமல் வேள்வி நடத்துகிறார் உன் தந்தை. அங்கே நீ செல்ல வேண்டும் என்று அனுமதி வேண்டுகிறாய். உனதிந்த விருப்பம் பொருத்தமானதுதானா? அழையாத வீட்டிற்கு விருந்தாளியாக போகலாமா? என் பிறந்த வீட்டு விசேஷத்திற்கு போக எனக்கு அழைப்பு எதற்கு? தந்தை நடத்தும் யாகத்திற்கு மகள் எப்படி போகாமல் இருக்க முடியும்? தேவி, பந்த பாசங்களை கடந்த ஞான சக்தியாகிய நீயே தந்தை மகள் என்ற உறவுக்குள் அடங்கிவிட்டாய். ஒரு அன்னை மகளாக வாழ்ந்துவிட்டால் உலக அன்னையும் ஒரு சாதாரண மானிட பெண்ணாகி விடுவாள் என்பதை நிரூபித்து விட்டாய். இருக்கலாம்.
தாய் தந்தையரே இல்லாத உங்களுக்கு பிறந்த வீட்டின் பாசம் எவ்வாறு புரியும்? நான் அந்த யாகத்திற்கு செல்லத்தான் வேண்டும். கணவன் சொல்லை கடந்து சென்றாள் உமையவள் எனும் பெரும் களங்கத்தை நீ தேடிக்கொள்ளத்தான் போகிறாய். இல்லை, புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகு பிறந்த வீட்டை மறந்துவிட்டால் தாட்சாயினி என்ற பழியை நீக்கிக் கொள்ளப் போகிறேன். ஞான சக்தியான நீயே மாயைக்குள் மூழ்கப் போகிறாய். பெற்றவர் பாசமும் உற்றவர் நேசமும் மாயை என்றால் அதில் மூழ்கி கிடக்க நான் தயாராக இருக்கிறேன். அப்படியென்றால் உன் முடிவு? நான் அந்த வேள்விக்கு போகத்தான் வேண்டும். போகத்தான் வேண்டும் என்று கூறும் நீ போய்விடு. தாட்சாயணி என்ற உனது பிறப்பின் இறுதியை தேடிக்கொண்டு போய்விடு. போய் வா என்று கூறுங்கள் சுவாமி. யார் நீ? கனகலம் என்ற யாகசாலைக்கு நீ ஏன் வந்தாய்? யார் உன்னை அழைத்தது? தந்தையே, சதி என்ற பெயர் இருந்தும் தட்சன் மகள் என்பதால் தாட்சாயினி என்றே அழைக்கப்படும் என்னை உங்கள் மகளை மறந்து விட்டீர்களா? பெற்றவரை மதிக்காமல் நெற்றிக் கண்ணனே உற்ற துணை என்று ஓடியவளை சற்றும் என் மகள் என்று ஏற்க மாட்டேன். உனக்கு இங்கு இடமில்லை, போய்விடு. நான் இங்கு இருப்பதா போவதா என்பதை பிறகு தீர்மானிப்போம். அதற்கு முன் தாங்கள் செய்யும் தவறை திருத்திக் கொள்ளுங்கள். யாகங்களுக்கு தலைவரான ஈசனுக்கு அவர் பாகத்தை தந்துவிட்டு தங்களது யாகத்தை தொடருங்கள். அணிவதற்கு ஆடை கூட இல்லாமல் புலித்தோலை உடுத்திக் கொண்டு மலை மேல் இருப்பவனுக்கு அவிர்வாகமா? அது ஒருபோதும் நடக்காது. தாரகா வனத்து முனிவர்கள் அனுப்பிய புலியின் உடலை கிழித்து அணிந்து கொண்டதுதான் அது. சிவத்தை எதிர்ப்பவர் கதி அதுதான் என்பதை அதன் மூலமாவது புரிந்து கொள்ளுங்கள். மண்டை ஓட்டை ஏந்திக் கொண்டு உணவுக்காக வீடு வீடாக திரிபவன் தானே உன் கணவன்? கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உணவு தந்து காக்கும் அவர் தன் உணவுக்காகவா திருவோடு ஏந்தினார்? உங்கள் அறியாமையை இந்த கலத்திலே போட்டுவிடுங்கள் என்பதற்காகத்தான் அவர் அவ்வாறு செய்தார். இனியும் உன்னோடு வாதாடிக் கொண்டிருக்க நான் தயாராக இல்லை. இங்கிருந்து போய்விடு. என் சுவாமிக்குரிய ஆவிர்வாகத்தை பெறாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஈசனை விலக்கி வைத்து யாகத்தை நடத்த முடியும் என்று அனைவருக்கும் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த தக்ஷ யஜ்ஞம் நடக்கிறது.
இனி இந்த யாகத்தில் மட்டுமல்ல, வேறு எந்த யாகத்திலும் உன் கணவனுக்கு அவிர்வாகம் கிடைக்காது. சுடுகாட்டில் புகுந்து பேய்களோடு ஆடிக்கொண்டிருப்பவன் தானே அந்த பரமன். அவிர்வாகம் பெறுவதற்கு அவனுக்கு அருகதை கிடையாது. சென்று விடு இங்கிருந்து. தட்சா, கணவர் சொல்லை மீறி வந்ததற்கு தகுந்த தண்டனையை பெற்றுவிட்டேன். இந்த அவமானத்தோடு சென்று இனி அவரை பார்க்க மாட்டேன். சுடுகாட்டில் ஆடுபவர் என்று என் சுவாமியை பழித்த உனது யாகசாலை இனி சுடுகாடாகவே மாறட்டும். அவர் தரிக்கும் சாம்பலுக்காக மேலும் பலரது உடல்கள் சடலங்களாகி இங்கேயே எரியட்டும். அவற்றுக்கெல்லாம் முதல் பலியாக, கள பலியாக என்னை நானே இந்த யாகத்தில் எரித்துக் கொள்கிறேன். எனக்கு அப்போதே அந்த தருணமே என் தவறுகளுக்கான தண்டனை கிடைத்தது. என் கணவரை பற்றி என் தந்தையே இழிவாக பேசுவதை என் செவிகளில் கேட்கும் அவல நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த நேரத்தில் கூட என் தந்தை அனைவருக்கும் இறைவனான சிவனை அவமதித்து பேசுவதை கேட்டதற்கு பிறகும் கூட தேவர்களும் முனிவர்களும் எதுவும் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்களே, அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது. அதேபோல் சிவநிந்தை புரிந்த தட்சனுக்கும் அதற்குரிய தண்டனை வழங்கப்படாமல் இருந்தது. நான் முன்னரே உறுதியாக கூறிவிட்டேன். நீ என் மகளும் இல்லை, அரைகுறை ஆடை உடுத்திக் கொண்டு மயானத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் அவன் என் மருமகனும் இல்லை. பிரஜாபதி தட்சனே, உன்னிடமிருந்து கேட்கக்கூடாத கடுஞ்சொற்களை கேட்டுவிட்டேன். என் கணவரை பழித்து பேசிய உன் வார்த்தைகள் என்னை தீயாய் சுட்டுவிட்டன. அதனால் இந்த தீ ஜுவாலையில் என்னை நானே எரித்துக் கொள்ள தீர்மானித்து விட்டேன். எனக்கு நானே தண்டனை கொடுத்துக் கொள்ள துணிந்து விட்டேன். தட்சனே, உனக்கும் சபையோர்களே, உங்களுக்கும் நீங்கள் செய்த தவறுகள் அனைத்திற்கும் நிச்சயம் தண்டனை கிடைக்கும்.
தட்சா, இந்த யாகத்தை நிறுத்தப் போகிறாயா இல்லையா? நிறுத்த மாட்டேன். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. ஏன் எல்லோரும் அதிர்ந்து நிற்கிறீர்கள்? அக்னியில் போடப்பட்ட அவிசுகளில் அவளும் ஒன்றென்று கருதிக் கொள்கிறேன். நிறுத்துங்கள். அதை பற்றி கேட்க நீ யார்? என் யாகசாலைக்குள் நுழைய யார் உனக்கு அனுமதி கொடுத்தது? நான் யாரா? சிவபெருமானை தனது அம்சமாக உருவாக்கிய வீரபத்ரன். தேவர்களே, உங்களை கேட்கிறேன். அம்பிகையே பலியாக்கிக் கொண்ட இந்த யாகம் தொடர்ந்து நடைபெறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஓஹோ, உங்கள் பதவி பறிபோவதோடு உங்கள் உயிரும் போய்விடுமே என்று இந்த தட்சனை கண்டு அஞ்சி பேசாமல் இருக்கிறீர்களா? தட்சா, இந்த யாகத்தை நிறுத்தப் போகிறாயா இல்லையா? நிறுத்த மாட்டேன். சிவனை அவமதிப்பதற்காக தொடங்கப்பட்ட யாகம் தொடர்ந்து நடைபெறத்தான் போகிறது. சர்வேஸ்வரா, முருகா, முருகா, முருகா,
முருகா, அமைதி கொள். உனக்கு ஏற்பட்ட ஆவேசத்தை மாற்றிக்கொள். தட்சனின் மகளாக இருந்த நான் பர்வதராஜனான இமவானுக்கு மகளாக பிறந்து பார்வதியாக வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். அம்மா, அம்மா, தச்சரின் வரலாறு மிகவும் உன்னதமானது. அது பல படிப்பினைகளை கொண்டது. வீரபத்ரர் தேவர்களை தன் மாய சக்தியால் மயக்கி தூக்கி எறிந்தார். தச்சரின் தலையை வெட்டி எறிந்தார் என்கிறீர்களே, அதற்கு பின் என்ன நேர்ந்தது? தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. உன் தந்தை யாகசாலையில் தோன்றினார். நடந்த விபரங்களைக் கண்டார். சூரியன், சந்திரன், இந்திரன், வாயு, வருணன், அக்னி என அத்தனை பேரும் செயலிழந்து கிடந்து விட்டால் சிருஷ்டி பாதிக்கும், உலக இயக்கம் தடைபடும் என்பதை யோசித்தார். அதனால் அவர்களை எழுப்பி மன்னித்து அருள் வழங்கினார். சிருஷ்டியின் இயக்கமும் சீரடைந்தது. எம்பெருமானே, மாண்டு விழுந்தவர்களை மீண்டும் உயிர் பெறச் செய்த காலகாலனே, எங்களுக்கு அருள் புரியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய இடத்திற்கு சென்று பணியை தொடருங்கள். சர்வேஸ்வரா, தட்சன் பல கொடுமைகளை செய்தவன், தங்களை நிந்தித்தவன் என்றாலும் ஆரம்ப காலத்தில் மிகச்சிறந்த சிவபக்தனாக திகழ்ந்தவன் என்பதால் அவனை மன்னித்து உயிரோடு எழுப்ப வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். யாகத்தீயில் விழுந்த அவன் சிரம் எரிந்து கரிந்து போனதால் ஆட்டின் தலையைக் கொண்டு அவனை எழுப்புகிறேன். கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திர ஹாரம் சிவா. கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திர ஹாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே. மகாதேவா, भवं भवानी सैतं नमामि, भवं भवानी सैतं नमामि, भवं भवानी सैतं नमामि, भवं भवानी सैतं नमामि, भवं भवानी सैतं नमामि. இறைவா, விநாயகருக்கு யானை தலையை தந்து கணநாயகனாக்கிய பெருமானே,
இன்று தங்களால் ஆட்டின் தலையை பெற்ற நான் சிவகணங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கு தொண்டாற்ற அருள் புரிய வேண்டுகிறேன். அவ்வாறே ஆகட்டும். ஓம் நம சிவாய. வீரபத்திரனாக வந்து தேவர்களை தண்டித்த அவர் அன்பே சிவம் என்பதற்கேற்ப சிவமாக வந்து கருணை புரிந்தார். அனைவரையும் மன்னித்து அருள் புரிந்து அவரவர்க்குரிய ஆட்சியை வழங்கி அனுப்பி வைத்தார். வீரமும் விவேகமும் எவரிடம் சமமாக இருக்கிறதோ அவரே சிவமாக இருக்க முடியும். புரிந்ததா? புரிந்தது அம்மா. ஆனால் இன்னமும் ஒன்று மட்டும் புரியாத புதிராக இருக்கிறது. அது என்ன? அன்று செய்த தவறுகளை தந்தையார் மன்னித்து அமரரை வாழ வைத்து விட்டார் என்றால் இன்றும் அவர்கள் இன்னலை அனுபவிப்பது ஏன்? நீ கேட்பது நியாயமான கேள்விதான். சிவபெருமான் தேவர்களை மன்னித்து அருள் புரிந்தார் என்றாலும் நந்தி கொடுத்த சாபம் அவர்களை தொடர்ந்தது. அந்த சாபத்தின் விளைவை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதால் அவர்கள் அசுரரின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்தது. இப்போதும் அது தொடர்கிறது. ஒன்றை முடிக்க ஒருவன் பிறந்தால் இன்னொன்றை தொடங்க மற்றவன் பிறப்பான். ஒரு சரித்திரத்தின் முடிவு அடுத்த சரித்திரத்தின் தொடக்கமாகிறது.